ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே டயக்ராம் எப்படி சாலிட்வொர்க்ஸ் 2020 போகிறோம் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கு முன்னாடி டயக்ராம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த பார்ட் நம்பர் 9 தான் நம்ம வந்து போட போகிறோம். தென் இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 306 கொடுத்துருக்காங்க. தென் இந்த கேப் பார்த்தீங்கன்னா 200. கேப் டிஸ்டன்ஸ் வந்து 200. தென் அதுக்கப்புறம் இது வந்து 254 ரேடியஸ் தான். தென் இதுவும் 127 கொடுத்தாலும் ஓகே, ஃபைன். தென் இங்கேருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் 251. இந்த சர்க்கிளோட டிஸ்டன்ஸ் வந்து 2799. தென் இதுக்கும் டிஸ்டன்ஸ் 610. இது வந்து பேரலல். ஸோ இது கொஞ்சம் ஆங்கிளில் போட்டுட்டு தென் இந்த பக்கத்தை பேரலாக பண்ணணும். நீங்கள் வந்து நான் சாஃப்ட்வேரில் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். தென் இங்கேருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் 25.5. இது வந்து 76. இதுவும் 76, இதுவும் 76. தென் இந்த கேப் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த கேப்பு. மீன் இந்த டாட்டுக்கும் இந்த இடத்துக்கும் ஜிங்க் ஆகும். ஜிங்க் மீன்ஸ் இங்கேருந்து இந்த போர்ஷன் வரும். இது வந்து ஹோல் எம்டி ஸ்பேஸு, இதுவும் எம்டி ஸ்பேஸு. ஐ மீன் இந்த பிளேஸ் எக்ஸ்ட்ரூட் பண்ணால் மட்டும் போதும். தென் இந்த பார்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். இப்போ அவங்க டயக்ராம்குள்ளே என்ட்ராக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ போயிட்டு இப்போ நம்ம ஜஸ்ட்டு பார்ட் 12 தான் போட போகிறோம். ஜஸ்ட்டு கிளிக் ஓகே. தென் இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பிளேனு ஸ்கெட்சு எப்போதும் போல் ஜஸ்ட் ஒரு 2 சர்க்கிள். இந்த பார்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். சிங்கிள் ஸ்கெட்சில் கூட போடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸ்கெட்சில் போட்டு முடித்தேன். ஸோ வீடியோக்காக நான் 3 பார்ட்டாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த அவுட்டர் ப்ரொஃபைலு, தென் அந்த கேப் சென்டர் ப்ரொஃபைலு, அடுத்து பார்த்திங்கன்னா அதை மிரர் பண்ணுறது. அவ்வளோதான் இதில் வந்து வேலை, வேறு எதுவும் வேலை கிடையாது. ஸோ இதில் டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 610 + 2799 + 259. தென் ஸ்மார்ட் டைமென்ஷன் இது வந்து 76. இது வந்து 254. கிளிக் ஓகே. தென் இப்போ வந்து சேம் தான் இந்த பக்கமும். காப்பி பண்ணுறதுனால பண்ணலாம், ஜஸ்ட் மிரர் பண்ணுறதுனால பண்ணலாம். மூவ் பண்ணிங்கன்னா சோர்ஸ் ஆப்ஜெக்டை நோ கொடுத்துட்டு மூவ் பண்ணுங்க. அப்போ தான் சோர்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து டிஸப்பியர் ஆகாமல் இருக்கும். தென் அந்த ப்ரொஃபைல் மாதிரியே கீழே வந்து ஸ்ட்ரைட் லைன் தான். அப்பரில் தான் கொஞ்சம் ஏறி இறங்கி கரு வந்து மறுபடியும் இறங்கியிருக்கும். ஜஸ்ட்டு டேஞ்சன் கொடுத்துட்றேன். கிளிக் ஓகே. சேம் இதிலிருந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைன் அதே மாதிரி ஓகே. இதோட லைன் லென்த் பார்த்தீங்கன்னா 19 நினைக்கிறேன், 1970. கிளிக் ஓகே. டேஞ்சன்ட்டு இப்போது ஜஸ்ட் ஒரு லைன். இப்போது இந்த இடத்துல ஒரு ஆர்க்கு. தென் ஒரு ஆங்கிள் லைன் அல்லது டேஞ்சன்ட் லைன். ஸ்மார்ட் டைமென்ஷன் எடுத்துகிட்டு இங்கேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் லைன் பார்த்தீங்கன்னா 1 2 சம்திங் வரும், 1200. 1239.5. தென் நான் இது வந்து ரேடியஸ் 205. கிளிக் ஓகே. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொஞ்சம் சர்க்கிள் வரும். ஸோ அந்த சர்க்கிள் நான் செக் பண்ணிக்கிறேன். தென் இந்த இடத்துல ஒரு சர்க்கிள், இதுக்கு நேராகவே ஒரு சர்க்கிள். இது பார்த்தீங்கன்னா 106, 102. இது வந்து 76. ஸ்மால் சர்க்கிள் எல்லாமே 76 தான் இந்த அசம்பிளி பொறுத்த வரையும். இதிலிருந்து இங்கே டிஸ்டன்ஸ் வந்து 610. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து வெர்டிக்கல் கொடுத்துடலாம். இதோட டிஸ்டன்ஸ் 305. தென் இது ரெண்டுத்தையும் வெர்டிக்கல் பண்ணிட்டா அந்த ஆர்க்கு வந்து டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ வெர்டிக்கல் கொடுத்துட்டு கிளிக் ஓகே. மேக் வெர்டிக்கல் போத் த சர்க்கிள். ஜஸ்ட் மேக் டேஞ்சன்ட். Now we have to choose center of the arc and
circle. Now we have fully defined, sorry, undefined தான் இருக்கா. ஓகே, நம்ம வந்து ட்ரிம் பண்ணிட்டோம்னா fully defined ஆயிரும். We have to trim, then it will show fully defined. Then now the distance should be in circle from the circle to 51. Next dia should be 102, sorry 76. Click OK. Now we have to trim, then it will show fully defined. Okay, just trim the both side circle on the sketch. See, it shows fully defined. Just click OK. Futures, the next to distance should be 53. Just click OK. இப்போ வந்து இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ போடுறது கொஞ்சம் முக்கியமான பாட்டு, கொஞ்சம் பார்த்து உஷாராக போடணும். கிளிக் ஓகே. இதையும் வந்து ஓகே, அதை நம்ம வந்து லைனில் போட்டுக்கலாம். கன்வெர்டட் வியூஸ் எடுத்துகிட்டு அப்புறம் என்டிட்டிஸ் மாற்றிக்கிறேன், சாரி 3Dயில் வந்து 2Dக்கு மாற்றிக்கிறேன். ஆஃப்செட்டு 53, ரிவர்ஸ் டைரக்ஷன். ஆஃப்செட்டு 53, ரிவர்ஸ் டைரக்ஷனில் வரணும். ஓகே, கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டு ஆஃப்செட் 53, ரிவர்ஸ் டைரக்ஷன், கிளிக் ஓகே. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு லைன், ஸோ இங்கே டிஃபைன் பண்ணணும். ட்ரிம் பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ஆங்கிள்டாக போட்டாலும் ஓகே, ஸ்ட்ரைட்டாக போட்டாலும் ஓகே. கொஞ்சம் ஆங்கிளாக போட்டுங்கன்னா ரொம்ப ஆங்கிளாக போட்டேன். அதை நீங்கள் வந்து பேரலல் இன்னொரு ஸ்கெட்ச் வரும், அப்போ நான் பேரலல் கொடுப்பேன். ஸோ அது வந்து பாருங்கள், அப்போ தான் வந்து அது கரெக்டாக மாறும். ஸோ நான் அப்பரில் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 14 நினைக்கிறேன், 1410. ஓகே, கிளிக் ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த லெஃப்ட் சைடு வருவோம். ஸோ இது வந்து கொஞ்சம் முக்கியம் கிடையாது, முக்கியமான 2 சப்போர்ட் மாதிரி இது 2 சைட்டுக்கும். கன்வெர்ட், சாரி ஆஃப்செட் என்டிட்டிஸ் 25.5. தென் ஓகே, கிளிக் ஓகே கொடுத்துட்டேன். ஜஸ்ட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். கன்வெர்ட் என்டிட்டிஸ், தென் ஆஃப்செட் distance 53. Then select the line, it should be offset. Give reverse direction, click OK. Now we have to trim. Okay, now we have to draw one perpendicular line from this point. Make that line should be perpendicular. Click OK. Now we have to trim those unwanted lines in the sketch. Okay, that one should be construction. Now we have draw one line parallel which depend upon the first sketch. Okay, ஒன்றும் ஃபஸ்ட்டு ஸ்கெட்சுக்கு இந்த 2 லைனும் வந்து பேரலல், இன்டர்செக்ஷன் கொடுக்க தேவையில்ல. ஜஸ்ட்டு ரெண்டுத்தையும் மேக் தோஸ் parallel. Just click OK. Now it's defined. இங்கிருந்து இது வரைக்கும் ஓகே, ஃபைன், கரெக்டாக தான் இருக்கு. ஜஸ்ட்டு ட்ரிம் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணிடலாம்.
135 fine because 45 90 135 அந்த ரேஞ்சில் நான் வந்து அது கொடுத்தேன். ஸோ 135 ஃபைண்டு தான். ஜஸ்ட் ட்ரிம் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைன். Okay, it is defined. Okay, now we have moved to another sketch. Just plain white, it should be more visible to our eyes. Convert and this எடுத்துக்கிறேன். Sorry, offset 299.6. Okay, that's fine. Now we have to make one vertical line from this circle through this circle. No, it's fine. Now we have to trim this line also, this line. Okay. அது வந்து நமக்கு தேவை. ஸோ கீழே உள்ளதான் தேவை, மேலே உள்ள தேவையில்லை. ஓகே, இது என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டு ஜஸ்ட் கன்வெர்ட் எடிட்டிஸ் கிளிக். ஓகே, இப்போ அந்த ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்தாச்சு. இப்போ நான் இதை வந்து 3Dயில் வந்து 2Dக்கு மாற்றிக்கிறேன் யூஸிங் கன்வெர்ட் எடிட்டிஸ் டூல். தென் கிளிக் using trim option to trim the line. Just the distance should be 53. Now it's fully defined. Okay, yeah, it's fine. Okay, correct ah irukku, no problem. Then அடுத்து பாத்தீங்கன்னா futures extrude distance should be 306 minus 53 because already 53 கொடுத்தாச்சு. கிளிக். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது டிஸ்டன்ஸு. ஓகே, ஃபைன், கரெக்டாக தான் இருக்குது. 110 253 303 306 minus 53. ஓகே, டைமென்ஷன் செக் பண்ண வேறு எதுவும் இல்லை. ஜஸ்ட் கிளிக். ஓகே, நவ் we have to ஓகே, அது வந்து கரெக்டாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளேனு இந்த ஃபேஸ் எடுத்துக்கிட்டு 153 ஃப்ளிப் ஆஃப்செட் கிளிக். ஓகே, இப்போது மிரர் போயிட்டு பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபியூச்சர்ஸில் ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரூடு ஜஸ்ட்டு கிளிக். ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் உள்ளது இந்த பக்கம் வந்துடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக போட்டாச்சு. அவ்வளோதாங்க சந்திராகிரம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.